எந்த திசையில வச்சு பூஜை பண்றோங்கிறதுக்கே கணக்கு இருக்கு. துறவிகள் எப்படி பூஜை பண்ணணும், இல்லறத்துல இருக்கக்கூடியவங்க எப்படி பூஜை பண்ணணுங்கிறதுக்கு கணக்கு இருக்கு. நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு வாங்கி திக்க மாத்தி வச்சு பூஜை பண்ணாலும் அது குடும்பத்தை புரட்டி போடும். அப்புறம் நான் பூஜை பண்ணேனே, எனக்கு நல்லது நடக்கல, எனக்கு கெடுதல் தான் நடக்குது அப்படின்னா அது அவன் ஸ்ரீசக்கரத்தோட தப்பு இல்லை. அதோடைய வழிபாட்டு முறைகளும் ரொம்ப கடுமையானது, ரொம்ப கடினமானது. அவ்வளவு சுலபத்தை எல்லாராலையும் பண்ண முடியறது இல்லை. நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, ஸ்ரீசக்கரம் அப்படின்னு அந்த ஸ்ரீசக்கரத்தை வீட்டில் வச்சிருந்தாலே போதும், நீங்க பூஜை பண்ணாட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பணம் வந்துடும், பணம் கொட்டிடும் எல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா சிம்பிளான ஒரு கொஸ்டின், எத்தனையோ கடையில நூற்றுக்கணக்கான ஸ்ரீசக்கரம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்துல நான் சொல்றது ஒரு 20-30 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட ஸ்ரீசக்கரம்னா சொல்றதுக்கே பயப்படுவாங்க நிறைய பேர். அம்மான்னு நம்ம பார்க்கும்போது சக்கரம் வேணா எந்திரம் வேணா, அம்மாங்கிறது ஒரு வார்த்தை போதும் அம்பிகையை வழிபட. நீங்க சக்கரமோ எந்திரமோ விக்கிரகமோ வச்சு வழிபடும் போது அதற்குண்டான விதிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும். ஆதிசங்கரர் முதலான பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பெரிய பெரிய கோவில்கள்ல ஸ்தாபிச்சு வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த கோவிலுடைய அவ்வளவு பெரிய சக்தியை தாங்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருந்தது அப்படின்னு சொல்லி, அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை ஏலியன் சொல்லக்கூடிய வேற்றுக்கிரகவாசிகள் வரைஞ்சாங்களா இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இப்படி ஒரு திடீர்னு முதல் நாள் வரைக்கும் அங்க ஃபைட் போயிட்டு வந்துருக்காங்க, அவங்க யாரும் நோட்டீஸ் பண்ணல. திடீர்னு மறுநாள் காத்தால பார்த்த போது இது இருந்தது. ஒரு நாள்ல வரையக்கூடிய விஷயமும் அது கிடையாது. ஏன்னா அவ்வளவு பெரிய ஏரியால வரையறதுக்கு அப்படிங்கிறது அதுவும் ப்ரொசிஷன் தப்பாமல் ஸ்ரீசக்கரம் வரைறது ரொம்ப கஷ்டம். சாதாரண பேப்பர் பென்சில் வச்சு வரையறதுக்கே முடியாது. அது ஏன் அமெரிக்காவில் அது நடக்கணும்? திருவண்ணாமலை இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பின்பகுதியில் அது இருக்கு. நம்ம ஒரு ஸ்ரீசக்கரம் வாங்க போறோம் அப்படின்னா அதை எப்படி பார்த்து வாங்குறது? ரொம்ப கடினமான கேள்விதான். ஏன்னா முதல்ல நம்ம வாங்கவே கூடாது. மிகன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்றைய நிகழ்ச்சியில நம்முடன் இணைந்திருப்பவர் அரவிந்த் சுப்பிரமணிய சுவாமிகள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த ஸ்ரீசக்கரம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் இவ்வளோ ஒரு பிரபலமா இருக்கு? ஸ்ரீசக்கரம்னா என்ன சார்? பொதுவாக எந்திரங்கள் அப்படிங்கிறது அந்த தெய்வத்துடைய வழிபாட்டு முறைகளுக்கு சூக்ஷ்மமான வடிவமாக இருக்கக்கூடியது. எல்லா தெய்வத்துக்கும் எந்திர வடிவங்கள் உண்டு. ஒரு ஆலயத்திலேயே கூட அந்த ஆலய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே அந்த எந்திரத்தை வைத்து வழிபடுறது அப்படிங்கிற முறைமை இருக்கு. அப்படி பல எந்திரங்கள் இருந்தாலும் அதில் அம்பிகையுடைய எந்திரமாக விசேஷமாக சொல்லப்படுவார். அந்த எந்திரத்துக்கு சக்கரம்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? அப்புறம் விநாயகருக்கும் சக்கரம் உண்டு, சுப்பிரமணியருக்கு சக்கரம் உண்டு, எல்லா தெய்வத்துக்குமே சக்கரங்கள் உண்டு. அப்படி அந்த எந்திரங்கள்ல அம்பிகையுடைய எந்திரமாக விளங்கக்கூடியதுக்கு ஸ்ரீசக்கரம் அப்படின்னு பேர். எந்திரங்களுக்கெல்லாம் அது என்ன சொல்றது, எந்திர ராஜன்னு சொல்றது வழக்கம். எத்தனை எந்திரங்களுக்கும் தலைமையாக இருக்கக்கூடியது ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறதுனால அது 43 கோணங்களை உடைய அம்பிகையுடைய யந்திரமாக விளங்கக்கூடியது ஸ்ரீசக்கரம். அம்பிகை அந்த ஸ்ரீசக்கரத்தில் வசிக்கிறாள் அப்படின்னு சொல்லி ஐதீகம். அதனால எல்லா சக்கரங்களும் அந்த ஸ்ரீசக்கரத்துக்குள்ள அடக்கம். எந்த தெய்வத்துக்குடைய சக்கரத்தை வச்சு வழிபட்டாலும் அது எல்லாமே ஸ்ரீசக்கரத்துக்குள்ள அடக்கம்னு இருக்கிற காரணத்தினால அது ஸ்ரீசக்கரத்துக்கு அவ்வளவு மகத்துவம் கொண்டதாக இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா அதோடைய வழிபாட்டு முறைகளும் ரொம்ப கடுமையானது, ரொம்ப கடினமானது. அவ்வளவு சுலபத்தை எல்லாராலையும் பண்ண முடியறது இல்லை. நம்ம மக்கள் ஆனா சில விஷயங்கள் இப்போ ஒரு காலகட்டத்துக்கு ஒரு விஷயத்த அவங்க எது பிரபல்யமா இருக்கோ அதை நம்ம ட்ரெண்டிங்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி அந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதுல போயிடுறாங்க. அதை பலரும் என்ன சொல்றது, விவரங்கள் சரியா புரியாம மிஸ்கைட் ஆயிடுறாங்க. நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, ஸ்ரீசக்கரம் அப்படின்னு அந்த ஸ்ரீசக்கரத்தை வீட்டுல வச்சிருந்தாலே போதும், நீங்க பூஜை பண்ணாட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பணம் வந்துடும், பணம் கொட்டிடும் எல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா சிம்பிளான ஒரு கொஸ்டின், எத்தனையோ கடையில நூற்றுக்கணக்கான ஸ்ரீசக்கரம் வச்சிருக்காங்க, அவங்க வியாபாரமே பண்ணாம அவங்களுக்கு பணம் வரணும், ஏன்னா அவங்க பூஜை பண்ண சும்மா தானே வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. எந்த ஒரு எந்திரமாக இருந்தாலும் அது சரியான முறையில் வழிபட்டால்தான் அதுக்குள்ள பலனை தரும். நம்ம பாட்டுக்கு ஒரு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு இதெல்லாம் அந்த காலத்துல நான் சொல்றது ஒரு 20-30 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட ஸ்ரீசக்கரம்னா சொல்றதுக்கே பயப்படுவாங்க நிறைய பேர். யாரையும் பயமுறுத்துறதுக்கோ இன்னொன்னுக்காகவோ சொல்லலை. யாரும் தவறான ஒரு வழிகாட்டுதல்ல போய் நல்லது பண்றேன்னு நினைச்சு பிரச்சனையை வாங்கிக்க கூடாது. நான் பல விஷயங்களுக்கு தான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். நம்ம கருங்காலி மாலை அப்படின்னாங்க, கருங்காலி மாலை எல்லாருக்கும் சேராது.
ஏதோ ஒருத்தர் போட்டிருக்காரு அவருக்கு நல்லது நடந்ததுன்னா எல்லாம் நம்ம அவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நமக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல திடீர்னு கொஞ்ச நாளைக்கு வாராகி அம்மன் ஓடிட்டு இருந்தது ட்ரெண்டிங்கா. இதெல்லாம் இந்த தெய்வத்தை இப்படித்தான் வழிபடணும் அப்படிங்கிறது இருக்கு. உடனே நம்ம வந்து எல்லாம் அம்மா தானே அவங்க கருணை உள்ளவள் தானேங்கிற ரூல்லாம் இங்கே அப்ளை ஆகாது. நம்முடைய பெற்ற தாயாக இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்க ஒரு ஆபீஸ்ல பெரிய உத்தியோகத்தில் இருக்காங்க, எங்க அம்மா தானே நாங்கள் போய் ஆபீஸ் அவங்க டேபிள் மேல உட்காந்து ரகலை பண்றதுனா இறங்கி வெளியே போறோம், அவங்க கடுமையா தான் சொல்லுவோம். வீட்டுக்கு வந்து அதே அம்மா கொஞ்சம் வாழா இருக்கும். அது போலதான் வழி அம்மான்னு நம்ம பார்க்கும்போது சக்கரம் வேண்டாம் எந்திரம் வேண்டாம், அம்மாங்கிறது ஒரு வார்த்தை போதும் அம்பிகையை வழிபட. நீங்க சக்கரமோ எந்திரமோ விக்கிரகமோ வச்சு வழிபடும் போது அதற்குண்டான விதிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும். அந்த விதிமுறைகளை கடைபிடிக்க மாட்டேன், நான் இஷ்டப்படி தான் இருப்பேன், ஆனா பலன் மட்டும் எனக்கு வரணும் அப்படின்னா வராது. அதனால ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது ஆதிசங்கர் முதலான பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பெரிய பெரிய கோவில்களில் ஸ்தாபிச்சு வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த கோவிலுடைய அவ்வளவு பெரிய சக்தியை தாங்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருந்தது அப்படின்னு சொல்லி, அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன மீட்டர் போதும், டிரான்ஸ்ஃபார்மர் வேண்டாம். டிரான்ஸ்ஃபார்மருடைய பவரை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தோம்னா என்ன ஆகும், எல்லாம் வெடிச்சு செதறியும். அது மாதிரி அப்பேற்பட்ட சக்தி கொண்ட விஷயத்தை ஆராதிக்கக்கூடிய தகுதியை போல நம்ம வளர்த்திக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ரீசக்கரத்தை ஆராதனை பண்ணலாம், ஸ்ரீசக்கர பூஜை பண்ணலாம், யாரும் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லலை. பட் அதுக்கு உண்டான விஷயங்களுக்கு நம்ம தயாரா இருக்கோமா? நம்ம என்ன பண்றோம், நம்ம எந்த வகையிலுமே நம்மளோட விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். யாராவது ஏதாவது சொன்னாலும் கூட இவர் சும்மா பயமுறுத்துறதுக்காக சொல்றாரு, இல்லை எனக்கு நல்லது கிடைக்க கூடாதுன்னு பொறாம போட்டு சொல்றாருன்னு அவங்க மேலே பழி சொல்லிடுறோம். நம்ம அதற்கான தயாரா இருந்தோம்னா தாராளமா யாரு வேணாலும் பூஜை பண்ணலாம். ஸ்ரீசக்கரத்தை தாராளமா வீட்டில் வச்சு பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதற்கு நம்ம தயாராகணும், அதுக்குள்ள விதிமுறைகளை கடைபிடிக்கணும். நம்ம எதுலையுமே ரெடியா இல்லை, நம்ம ஒருவேளை சாப்பாடு ஸ்கிப் பண்றது கூட தயாரா இல்லை. ஆனா எனக்கு எல்லாம் பலன் மட்டும் கிடைக்கணும்னா அது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனால ஸ்ரீசக்கர பூஜை பண்ணோம்னா நல்ல ஒரு குருவை அடைந்து அந்த குரு மூலமாக தீட்சைகளை பெற்று அதன் மூலமாக எப்படி ஆராதனை பண்ணணுங்கிற முறைகளை அறிந்து அது பிறகு ஆராதனை பண்ணா அது பிரயோஜனப்படும். சும்மா வாங்கி வைக்கிறது மூலம் இன்னொரு ஸ்ரீசக்கரை எழுதுறதுக்கே நிறைய ரூல்ஸ் இருக்கு. அது ஒரு சின்ன கோடு மாதிரி இருந்தாலும் அது புரட்டி போட்டுரும். அதனால சும்மா பிரிண்ட் பண்ணி கடையில் வைக்கிற விஷயங்களை வாங்கி வைக்காம இருக்கிறது ஸ்ரீசக்கரம்னு இல்லை, எந்த எந்திரத்தையுமே விவரம் தெரியாமல் வாங்கி வைக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. ஏன்னா அவர் செய்ய வேண்டிய ஒரு செயலை நீங்க பண்ணாம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அதனால பிளஸும் இல்லை மைனஸும் இல்லை. செய்யக்கூடாத ஒரு செயலை செஞ்சோம்னா கண்டிப்பா அதனால பாதிப்புகள் ஏற்படும். அதனால நம்மளே வலுவில் போய் பாதிப்பு வாங்குறத விட எளிமையான முறையில வழிபாடு வச்சு தொடர்ந்து பண்ணணும். வழிபாடுகள் எப்பவுமே தொடர்ந்து பண்றதுதான் முக்கியமே ஒழிஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் நல்லா 1 கிலோ பூ வாங்கி அர்ச்சனை பண்ணி ஒரு அண்டா நிறைய சக்கரை பொங்கல் பண்ணிட்டு அடுத்து 10 நாள் பூஜையே பண்ணாம இருக்கிறத விட நீங்க 2 கல்கண்டு 2 வாழைப்பழத்தை வச்சு ஒரு சாதாரண ஒரு படத்தை வச்சு டெய்லி பண்ணீங்கன்னா அதுதான் முக்கியம். நம்ம டெய்லி பண்ண மாட்டேங்க. நீங்க டெய்லி பண்ணக்கூடிய ஒரே டைம்ல ஒரே நேரத்துல ஒரே மாதிரியான வழிபாடை தொடர்ந்து நீங்க 1 வருஷம் பண்றீங்கன்னா நீங்க ஸ்ரீசக்கரத்தை வச்சு பண்றதை விட கூடுதலான பலன் அது கொடுக்கும். அதனால ஸ்ரீசக்கரம்னா பயந்துக்கிறதுக்கு இல்லை, அதே சமயம் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிற விஷயமும் கிடையாது. ஸ்ரீசக்கரம் வீட்டுல வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? சோ அந்த வழிபடும் முறைன்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி சொல்ல முடியுமா? அதான் நான் சொல்லிட்டேன், இதுக்கு வந்து நம்ம இந்த உட்கார்ந்து இந்த காணொலியில சொல்ற விஷயமா அது இல்லை. வழிபடும் முறை அப்படிங்கிறது இது ஒரு குருவை அடைந்து குருவினிடத்துல தீட்சை பெற்று அவர் தான் சொல்லி தரணும் வழிபடும் முறைகளை. நம்ம இந்த ஒரு சாதாரண ஒரு காணொலியில ஞாபகம் வச்சு இது மாதிரி நிறைய பேர் யூடியூப் வீடியோல கொடுக்குறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. என்னன்னா நேரடியாக ஒரு கார் ஓட்டுறதுக்கோ ஒருத்தர் நேரடியான பயிற்சி இருக்கு. நம்ம கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல ஸ்விம்மிங் கற்றுக்க முடியாது, டிரைவிங் கற்றுக்க முடியாது இல்லையா? அதுக்கு நேரடியான பயிற்சி வேணுங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நல்ல ஒரு குருவை அடைந்து அவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது சரியான பாதையாக நம்ம பயணிக்க முடியும். இப்போ நான் சொல்றதை பத்தி எனக்கு ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ சொல்லிட்டு அது அறவரையா புரிஞ்சுதான் போய் சேருது. அதனாலேயே நம்ம பல விஷயங்களை குருவினிடத்துல கேட்டு தெரிஞ்சுங்கன்னு சொல்ற காரணம் சரியான கைடன்ஸ் கிடைச்சு மக்களுக்கு பிரயோஜனப்படணும் அப்படிங்கிறதுக்காக. ஸ்ரீசக்கரம்ல பல வகை இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த வகைகள் என்னென்ன? இப்ப நம்ம ஒரு ஸ்ரீசக்கரம் வாங்க போறோம் அப்படின்னா அதை எப்படி பார்த்து வாங்குறது? ரொம்ப கடினமான கேள்விதான். ஏன்னா முதல்ல நம்ம வாங்கவே கூடாது, இது கடையில விற்கக்கூடிய பொருள் இல்லை. நான் திரும்ப நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே பிடிக்குதா பிடிக்கல எனக்கு தெரியல. ஆனா நான் உண்மையை பேசுறதுக்காக தான் என்ன நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. உங்களை ப்ளீஸ் பண்றதுக்கோ ஆடியன்ஸை ப்ளீஸ் பண்றதுக்கோ பேசி பிரயோஜனம் கிடையாது. சத்தியம் என்ன உண்டோ அதை பேசுறேன். ஸ்ரீசக்கரம் மாதிரியான விஷயங்களை பயங்கர நுட்பத்தோட விஷயம் தெரிஞ்சவங்களை வச்சுதான் பார்த்து வாங்கணும். சும்மா கடையில விற்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு கோடு மாறி இருந்தாலும் கூட பலன் விபரீதமா போயிடும். எந்த திசையில வச்சு பூஜை பண்றோங்கிறதுக்கே கணக்கு இருக்கு. துறவிகள் எப்படி பூஜை பண்ணணும், இல்லறத்துல இருக்கக்கூடியவங்க எப்படி பூஜை பண்ணணுங்கிறதுக்கு கணக்கு இருக்கு. நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு வாங்கி திக்க மாத்தி வச்சு பூஜை பண்ணாலும் அது குடும்பத்தை புரட்டி போடும். அப்புறம் நான் பூஜை பண்ணேனே எனக்கு நல்லது நடக்கல, எனக்கு கெடுதல் தான் நடக்குது அப்படின்னா அது ஸ்ரீசக்கரத்தோட தப்பு இல்லை, நம்முடைய தவறு.
நெருப்பை தொட்டா சுடுன்னு சொல்றோம். அவன் தொட்டானே அப்படின்னா அவரும் அதுக்கு உண்டான உடை அணிஞ்சிருக்காரு, தீயணைப்பு துறையில வேலை பார்க்கறாரு, அவருக்கு எப்படி தொடரணும் தெரியல. கரண்ட்ல தொட்டா அவருக்கு ஷாக் அடிக்காது. அவன் கரண்ட்ல கை வச்சானே நம்ம போய் கை வைக்க முடியாது இல்லையா? அது மாதிரி விஷயம் தெரிஞ்சவர்கள் மூலமாக இதை அணுகுதல் எப்பயுமே நல்லது. ஸ்ரீசக்கரம் வாங்குறதுனாலும் நல்ல குருவை அடைந்து அவங்க மூலமாக அந்த குருவே ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கறதா நல்லது. நம்ம போய் கடையில வாங்குற பொருள் இது கிடையாது. ஓகே, ஸ்ரீசக்கரம் வகைகள் என்னென்ன இருக்கு? வெறுமனே தட்டையா இருக்கிற இதுல எந்திரமா இருந்ததுன்னா ஸ்ரீசக்கரம். அதுவே கொஞ்சம் வேற ஒரு வகையில இருந்தா அர்த்தமேரு, பெருசா இருந்தா 3 டைமென்ஷன்ல பாத்தீங்கன்னா மகாமேருவாக இருக்கு. இதுதான் ஸ்ரீசக்கரத்துடைய வகைகள் நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸ்ரீசக்கரமும் மனித உடலும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்றாங்க இல்லையா? அது எந்த விதத்துல சரியாகும்? இதெல்லாம் தத்துவார்த்தமான விசாரணைகள். அந்த ஸ்ரீசக்கரத்துல எப்படி 9 ஆவரணங்கள் இருக்கோ அது போல நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய 9 துவாரங்கள் அப்படின்னு சொல்லி வாவனோபனிஷத்துங்கிற உபனிஷத்து இருக்கு. அந்த உபனிஷத்தில் எப்படி அந்தர்முகமாக நம்மளுக்குள்ளேயே அந்த ஸ்ரீசக்கர ஆராதனை, ஸ்ரீசக்கர பூஜையை நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத அது சொல்கிறது. வெளியில வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணி பண்ணக்கூடிய பூஜைகளாக இல்லாமல் அந்தர்முக சமாராத்தியான்னு சொல்லும்படி உள்ளுக்குள்ளாகவே அந்த நம்மளுக்குள்ளாகவே தியான முறையில் அந்த பூஜையை செய்வது எப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுது. அந்த முறையில பார்க்கும்போது ஸ்ரீசக்கரமும் மனித உடலும் ஒன்றாக கம்பேர் பண்ணப்படுது. ஓகே, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார். என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஸ்ரீசக்கரம் 1900 ஆண்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு பெரிய அளவுல வரையப்பட்டதா காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ அது உண்மைதானா? ஆமா, இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் முன்னாடி நானே ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், ஒரு மாத பத்திரிகையில் எழுதியிருந்தேன். அப்படியா? ஆமா ஆமா, அது ஒரேகான் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, அமெரிக்காவில் ஒரேகான்னு சொல்லக்கூடிய பகுதி. அது கிட்டத்தட்ட அந்த ஃபிளைட் இறங்கக்கூடிய அந்த பகுதிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சமவெளி. அப்போ அதுல கிட்டத்தட்ட உங்களுக்கு பிரம்மாண்டமான அளவுல ஸ்ரீசக்கரத்துடைய பிந்துன்னு சொல்லக்கூடிய நடு மைய புள்ளி இருக்கு. அந்த மைய புள்ளியில 2 பேர் நிக்கிற அளவுக்கு பெருசாக, அப்போ எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். அப்படி ஒரு அமைப்பு திடீர்னு ஒரு ஒன் ஃபைன் மார்னிங் காலங்காத்தால் அது பூமியில தோன்றித்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி நானும் படித்தேன். அப்போ அதை பற்றின ஒரு குறிப்பு எழுதியிருந்தேன், ஒரு மேகசீனில் எழுதியிருந்தேன். அதனால் அப்படி ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறது, அப்படி ஒரு செய்தி வந்தது. எப்படி வந்தது, யாரால வந்தது, இல்லை சில பேர் சொல்கிறாங்க ஏலியன் சொல்லக்கூடிய வேற்றுக்கிரகவாசிகள் வரைஞ்சாங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு திடீர்னு முதல் நாள் வரைக்கும் அங்கே ஃபைட்டு போயிட்டு வந்துருக்காங்க, அவங்க யாரும் நோட்டீஸ் பண்ணலை. திடீர்னு மறுநாள் காத்தால பார்த்த போது இது இருந்தது. ஒரு நாளில் வரையக்கூடிய விஷயமும் அது கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஏரியாவில் வரையறதுக்கு அப்படிங்கிறது அதுவும் ப்ரிசிஷன் தப்பாமல் ஸ்ரீசக்கரம் வரைகிறது ரொம்ப கஷ்டம். சாதாரணமாக பேப்பர் பென்சில் வச்சு வரைகிறதுக்கே முடியாது, ரொம்ப ப்ரிசிஷன் கரெக்டாக இருக்கும். அப்போ அவ்வளவு ப்ரிசிஷன் தப்பாமல் அவ்வளவு மிஷினை வச்சு வரைகிற விஷயமும் இல்லை. நல்ல கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச்சுக்கோ 2 இன்ச்சோ ஆழத்தில் அது எச் பண்ணி இருந்தது அப்படிங்கிற மாதிரியான செய்தியெல்லாம் வந்தது. பட் அதோடைய விஷயம் என்ன, எப்படி உருவாச்சு அப்படிங்கிற தகவல் நமக்கு இல்லை. அதுக்கப்புறம் நாளடைவில் மண் அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஓகே, அது ஏன் அமெரிக்காவில் அது நடக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இல்ல, அதாவது அது நமக்கு இது தெரியாது, எதனால ஏன் அப்படிங்கிற காரணங்கள் நமக்கு புரியல. ஆனா பொதுவாக ஒரு அந்த சமயத்துல ஒரு பிரபலமான ஒரு கணிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா, திருவண்ணாமலை இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பின்பகுதியில் அது இருக்கு, பூமியுடைய பூமத்திய பகுதியில கரெக்டா அதுக்கு நேர் பின்னாடி அது இருக்கு. இப்ப சிவம் இருக்கு, சிவம் இங்க இருக்கிற மாதிரி சக்தியுடைய சாநித்தியம் அங்க இருக்கக்கூடிய இடமாக அது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அந்த சமயத்தில் அடிபட்டது. ஓகே, கோவில்கள் நிறைய இருக்கு, தெய்வங்களை வழிபடுறதுக்கு கோவில்கள் நிறைய இருக்கு. ஆனா அந்த ஸ்ரீசக்கரம் வச்சு நம்ம வழிபட்டாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது உண்மைதானா, இல்ல கோவிலும் ஸ்ரீசக்கரம் ஒன்னாகுமா? நம்ம எப்படி வழிபடுறோங்கிறது பொறுத்து. நம்ம எந்த பாவனையோட நம்ம கோவிலுக்கு போய் இறைவன் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோட, இறைவனை நம்ம எதற்காக கோவிலுக்கு போறோங்கிற சிந்தனையோட போனோம்னா அப்போ நீங்க கேட்குற கேள்விகள்லாம் அர்த்தம் வரும். நமக்கு எதுக்கு கோவிலுக்கு போறோம்னே தெளிவில்லை. நம்ம கோவிலுக்கு போய் நம்ம என்ன சொல்றோம், நான் பரீட்சையில் பாஸ் பண்ணா பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறேன், நாங்கள் போய் வியாபாரம் பேச போறோம். ஸோ நம்ம எதற்காக ஒரு ஆலயத்துக்கு போறோம், எதற்காக வழிபாடு மேற்கொள்கிறோங்கிறதே நமக்கு தெளிவில்லாத போது ஸ்ரீசக்கரமும் கோவிலும் ஒன்னாகுமா அப்படின்னா, நம்ம ஸ்ரீசக்கரத்தை எதுக்காக வழிபடுறோம்னா நம்மை நாமே உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை ஃபர்ஸ்ட். ஒரு ஸ்ரீசக்கர பூஜையுடைய பலன் என்ன அப்படின்னா, நம்முடைய மனித பிறவி எடுத்ததற்கான நோக்கம் என்ன, நம்முடைய பிறவி எதை நோக்கி பயணப்படுகிறது அப்படிங்கிற அந்த முக்தி நிலையை அடைவதற்காக, அதற்கு தான் இது முக்கியமான வழிபாடு. நம்மை நாம் உணர்ந்து கொள்வதற்கு தான் எல்லா இறை வழிபாடுமே சொல்லப்பட்டிருக்கு. அந்த கணக்குல பாத்தீங்கன்னா ஸ்ரீசக்கரமும் கோவிலும் ஒண்ணு. அதுக்காக ஸ்ரீசக்கரம் பூஜை பண்றேன் கோவிலுக்கே போக மாட்டேன்னு சொல்றது நம்முடைய புரிதலின்மை தான். ஏன்னா அப்படி எவ்வளவு பெரிய 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 மகாபுருஷர்கள்லாம் கூட
அவர்கள் எவ்வளவு பெரிய உசந்த நிலையில தெய்வத்தை நேரம் பார்த்து பேசும் நிலையில இருந்தவர்கள் கூட ஒரு கோயிலுக்கும் போய் வழிபாடுகள் செய்யத்தான் செஞ்சிருக்காங்க. நம்ம யாரும் அந்த நிலையை அடைஞ்சதில்லை. அதனால சில நேரங்களில் நம்ம புரிதலின்மையினால நம்ம வராத முதிர்ச்சி அடைஞ்சிட்டதாவோ இல்லாத ஞானம் வந்துட்டதாவோ நம்மளே நினைச்சு ஏமாந்து போகத்தான் செய்யறோம் பல நேரங்கள்ல. அவள் அந்த ஞானத்தை அடைந்தவர்கள் வெளியில பேச மாட்டாங்க. நீ பூஜை பண்றதை பத்தியோ இல்லை பூஜை பண்ணாதேனோ ரெண்டுமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அழகா பக்தி நிறைந்த ஒரு நேர்காணல் உங்க கூட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.